ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, தற்கால தமிழ்நாடு வரலாறு, அதாவது டாக்டர் வெங்கடேசன் அவங்களோட புக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து இப்போ நமக்கு லாஸ்ட் குரூப் 4ல் இந்த புக்கில் இருந்து தான் கொஞ்சம் கொஸ்டின்ஸ்லாம் வந்திருக்குது. இப்போ நம்ம குரூப் 2 அப்ளை பண்ணியிருக்கிறதுனால குரூப் 2க்கு வந்து கொஞ்சம் வந்து நமக்கு டிகிரி ஸ்டாண்டர்டுங்கிறதுனால வெளியில் போக வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னோம்னா, இந்த புக்கில் இருந்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து படிச்சுக்கிறது நல்லது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னோம்னா, இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கேற்பு 1885லேருந்து 1947 வரைக்கும். இப்ப காங்கிரஸ் வந்து இந்தியாவில் ஒரு பழம்பெரும் அமைப்பு. இது உண்மையிலேயே ஒரு தேசிய நிறுவனம். காங்கிரஸ் ஒரு குறிப்பிட்ட வகுப்பாரையோ அல்லது ஒரு சாராரின் நலன்களையோ காப்பாற்றுவதற்காக ஏற்பட்டது அல்ல அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காரு? மகாத்மா காந்தி வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி கூற்று நமக்கு கொடுத்து இது யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகேங்களா? இப்ப வரலாற்று நிகழ்ச்சி என்னன்னு பார்க்கலாம். நீங்க இது வந்து என்ன பண்றீங்கன்னா, இது படிக்கிறப்ப இதை பாஸ் பண்ணி நீங்க பொறுமையா படிச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி ஒரு நோட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஓகேங்களா? அதாவது எது முக்கியமான பாயிண்டோ அதை மட்டும் நம்ம ஸ்கூல் புக்ல படிச்சிருப்போம். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் என்ன இருக்கோ அதை மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. வரலாற்று நிகழ்ச்சி. இந்திய தேசிய காங்கிரசின் தோற்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சி. மேற்கத்திய பண்பாட்டின் தாக்கம், இந்திய சமுதாய சமய மறுமலர்ச்சி, ஆங்கில அதிகார வர்க்கத்தின் ஆதிக்க போக்கு, அந்நிய அரசாங்கத்தின் சுரண்டல் கொள்கை ஆகியவற்றின் விளைவாக இந்தியரிடையே தேசிய உணர்ச்சி உருவாயிற்று. அதாவது காங்கிரஸ் வந்து எதனால தோன்றுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சென்னை, வங்காளம், பம்பாய் ராஜதானிகளில் துவக்கப்பட்ட அரசியல் சார்ந்த அமைப்புகள் இந்திய தேசியத்தின் ஊற்று கண்களாயின. அதாவது 3 இடத்துல வந்து உருவானது. எங்க? சென்னை, வங்காளம், பம்பாய். அந்த இது நமக்கு தக்கான மாதிரி இப்படி 3 இது பண்ணுவோம் பாத்தீங்களா? அதுதான் ராஜதானிகள். இதுலதான் வந்து இந்த இது உருவாயிருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த போக்கின் இயல்பான விளைவே இந்திய தேசிய காங்கிரசின் தோற்றம். காங்கிரஸ் துவக்கப்பட்ட பின்னர் இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் ஒரு புதிய திருப்பம். காங்கிரஸ் துவக்கப்பட்ட அதாவது காங்கிரஸ் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேல தான் நம்மளோட விடுதலை போராட்ட வரலாற்றுல ஒரு புதிய திருப்பம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க. இந்த போராட்டத்தின் துவக்க காலத்தில் தமிழ்நாட்டின் பங்கேற்பு, அதோட ஸ்டார்டிங் சமயத்துல தமிழ்நாட்டோட பங்கேற்பு பெருமைக்குரியதா இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அந்த பெருமைக்குரிய பங்கு என்னன்னு பார்த்தோம்னா, இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு பெருமைக்குரிய ஒன்றாகும். விஜயநகர, மதுரை சுல்தானிய, மராத்திய மேலாதிக்கங்களை அந்நிய ஆதிக்கமாக கருதாத தமிழ்நாடு ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான போராட்டத்தில் முனைப்புடன் ஈடுபட்டது. ஓகேங்களா? இப்ப தமிழ்நாடு வந்து என்ன பண்ணிருக்குது? ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான போராட்டத்தில் முனைப்புடன் ஈடுபட்டிருக்கு. 19ஆம் நூற்றாண்டின் துவக்கத்திலேயே தென்னிந்திய கிளர்ச்சி, அதாவது 19th செஞ்சுரினா என்ன அர்த்தம்னா 1800ல இருந்து 1900 அந்த எண்டு இருக்கு பாத்தீங்களா? அந்த 1900 இருந்துச்சுன்னா அதுதான் 19ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலே தென்னிந்திய கிளர்ச்சி எப்போ வந்துச்சு? இது நம்ம ஸ்கூல் புக்ல படிச்சிருப்போம். 1800ல இருந்து 1801 தோற்றுவாயாக இருந்தது தமிழ்நாடு. அப்ப அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் நம்ம எங்கதான் ஆரம்பிச்சிருக்காங்க? தமிழ்நாட்டுல ஆரம்பிச்சிருக்காங்க. வேலூர் கிளர்ச்சி 1806ல் தமிழ்நாட்டு படை வீரர்கள் துணிவுடன் போராடி இருக்காங்க. ஆயினும் அந்த இரு துவக்க கால ஆங்கிலேய ஆதிக்க எதிர்ப்பு போராட்டங்கள் முறியடிக்கப்பட்டன. அதன் பின்னர் ஆங்கில கல்வி பெற்ற தமிழ்நாட்டு தலைவர்கள் உரிமை உணர்வும் விடுதலை வேட்கையும் பெற்று அரசியல் சார்ந்த அமைப்புகளை, அப்ப ஃபர்ஸ்ட் 2 கிளர்ச்சி வந்திருக்கு. அதை வந்து அவங்க வந்து ஏதோ முறியடிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டு தலைவர்கள் இங்கிலீஷ் கல்வி கத்ததுக்கு அப்புறமேல அவங்க என்ன பண்ணிருக்காங்க? அவங்களோட உரிமை எங்களுக்கு வேணும், விடுதலை எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு அவங்க அரசியல் சார்ந்த அமைப்புகளை வந்து ஏற்படுத்துறாங்க. அது என்னென்ன அமைப்புன்னு பார்த்தோம்னா, சென்னை சுதேசி சங்கமும் சென்னை மகாஜன சபையும் அத்தகைய அமைப்புகள். அப்ப படித்த நம்ம தமிழ்நாட்டு ஆளுங்க வந்து ஏற்படுத்தின அமைப்பு எது? சென்னை சுதேசி சங்கமும் சென்னை மகாஜன சபையும். 1884 டிசம்பர் மாதம் சென்னை அடையாறில் பிரம்மஞான சபையின் ஆண்டு கூட்டத்திற்கு பின்பு திவான் ரகுநாத ராவ் இல்லத்தில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வந்திருந்த பிரதிநிதிகள் கூடி இந்தியாவுக்கு பொதுவான ஒரு அமைப்பை ஏற்படுத்தவும், அதன் மாநில கிளைகளை துவக்கவும், அடுத்த ஆண்டு இறுதியில் தேசிய மாநாட்டை கல்கத்தாவில் கூட்டவும் தீர்மானித்தனர். ஓகேங்களா? இப்ப நம்ம இதெல்லாம் ஸ்கூல் புக்ல படிச்சிருப்போம். 1884 டிசம்பர் மாதம் சென்னை அடையாறுல என்ன வருது? பிரம்மஞான சபையோட ஆண்டு கூட்டம் ஏற்படுது. அதுக்கப்புறம் இப்ப மெயின் பாயிண்ட் தான், திவான் ரகுநாத ராவ் இல்லம். அப்ப யாரோட இல்லத்துல இருந்து அந்த இதை முடிவு எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, திவான் ரகுநாத ராவ் இல்லம். இந்த பாயிண்ட தான் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு சைட்ல ஒரு நோட் எடுத்து வச்சு நீங்க இந்த பாயிண்ட மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கணும். அவங்களோட இல்லத்தில் தான் என்ன பண்ணிருக்காங்க? எல்லா பிரதிநிதிகள்லாம் கூடி இந்தியாவுக்கு வந்து ஒரு பொதுவான அமைப்பை ஏற்படுத்தணும். அதோட பிரான்சஸ் எல்லாத்தையும் ஒவ்வொரு இடத்துலயும் வந்து நம்ம துவக்கணும். இது எல்லாமே அடுத்த ஆண்டு இறுதியில் தேசிய மாநாட்டை நம்ம என்ன பண்ணணும்? கல்கத்தாவில் கூட்டணும். முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும். அதோட பிரான்சஸ் எல்லாம் ஓபன் பண்ணணும். அதோட ஆண்டு இறுதியில நம்ம என்ன பண்ணணும்? எல்லாருமே சேர்ந்து ஒரு தேசிய மாநாட்டை கல்கத்தாவில் கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தீர்மானம் பண்றாங்க. ஆனால் அந்த தீர்மானம் செயல்வடிவம் பெறுவதற்கு முன்னரே பம்பாயில் இந்திய தேசிய காங்கிரஸ் அமைக்கப்பட்டு விட்டது. அப்ப அதை வந்து செயல்முறைப்படுத்துறதுக்காக இருக்கிறதுக்குள்ளாரவே என்ன ஆயிடுச்சு? பம்பாயில இந்திய தேசிய காங்கிரஸ் அமைக்கப்பட்டு விட்டது. ஓகேங்களா? அப்ப இந்த இது நம்ம படிச்ச வரைக்கும் ரகுநாத ராவ், அது முக்கியமானதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, தமிழ்நாடும் துவக்க கால காங்கிரசும். முதல் மாநாட்டில் தமிழ்நாட்டின் பிரதிநிதிகள், இதுல இருந்து தான் நமக்கு வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆலன் ஆக்டோவியன் ஹியூமன் சோர்வற்ற முயற்சியின் விளைவாக இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மாநாடு. அப்ப முதல் மாநாடு எப்ப வந்துச்சு?
1885 டிசம்பர் 28 பம்பாய். ஓகேங்களா? யார் மூலியமா? ஆலன் ஆக்டோவியன் ஹியூம். ஓகேங்களா? அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவங்க எத்தனை பேரு? 72 பிரதிநிதிகள். அது சென்னை மாநிலத்திலிருந்து சென்றவர்கள் மட்டும் 21. 72 பிரதிநிதிகள், சென்னையில இருந்து வந்தவங்க 21 பேர். அவர்களுள் தமிழ்நாட்டு பகுதியிலிருந்து சென்ற பிரதிநிதிகள் 16. அப்ப இந்த மூணையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மொத்தம் 72 பேர் வந்திருக்காங்க. அதுல சென்னையில இருந்து வந்தவங்க 21 பேரு. சென்னையிலயும் மெயினா தமிழ்நாட்டுல இருந்து வந்தவங்க எத்தனை பேரு? 16. அது யாருன்னு கொடுத்திருக்காங்க. எஸ் சுப்பிரமணிய ஐயர், பி அனந்தாச்சாரியார், எம் வீரராகவாச்சாரியார், பி ரெங்கையா நாயுடு, எஸ் ஏ சுவாமிநாத ஐயர், எஸ் வெங்கடேச சுப்பராயு பந்துலு, பி கேசவ பிள்ளை, சிங்காரவேலு முதலியார், ரங்காச்சாரி, எஸ் பி அதல்கி, சபாபதி முதலியார், பால் பீட்டர் பிள்ளை, சாமிநாத ஐயர், நரசிம்மலு நாயுடு, வெங்கட சுப்பராயுடு, கேசவ பிள்ளை ஆகியோர் தமிழ்நாட்டு பிரதிநிதிகள். ஓகேங்களா? அவர்கள் அனைவரும் சென்னை மகாஜன சங்கத்தின் சார்பாக சென்றவர்கள். அப்ப தமிழ்நாட்டுல இருந்து வந்த 16 பேரும் இதோட சார்பாக போயிருக்காங்க. இதை கேள்வி கேட்கலாம். யாரோட சார்பாக போனாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சென்னை மகாஜன சங்கத்தின் சார்பாக தான் அவங்க போயிருக்காங்க. இவர்கள் அன்றி சென்னை ட்ரேஷியன் சங்கத்தின் தலைவர் டி.எஸ். ஒயிட். இது இல்லாம வேற யாரெல்லாம் போயிருக்காங்கன்னா சென்னையில உள்ள ட்ரேஷியன் சங்கம் அதோட தலைவர் யாரு? டி.எஸ். ஒயிட். சென்னை கலெக்டர் ஆர். ரகுநாத ஐயர். சென்னை கலெக்டர் யாரு? ஆர். ரகுநாத ஐயர். ஆற்காடு பேராசிரியர் கே. சுந்தர்ராமன். திருவள்ளூர் டி.என். ஐயர். இவங்கெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க? பார்வையாளர்களாக அந்த கூட்டத்துல போய் கலந்துக்கல, ஜஸ்ட் விசிட் பண்ற அந்த பார்வையாளர்கள்னு சொல்லுவாங்களா, அது யாராரு? சென்னை ட்ரேஷியன் சங்கத்தின் டி.எஸ். ஒயிட், சென்னை கலெக்டர் ரகுநாத ஐயர், ஆற்காடு பேராசிரியர் சுந்தர்ராமன், திருவள்ளூர் டி.என். ஐயர். இவங்கெல்லாம் பார்வையாளர்களாக போயிருக்காங்க. முதல் காங்கிரஸ் மாநாட்டு தலைவராக டி.டபிள்யூ.சி. பானர்ஜியின் பெயரை வழிமொழிந்து மாநாட்டின் முதல் தீர்மானத்தை முன்மொழிந்த பெருமை தமிழ்நாட்டு பிரதிநிதியான எஸ். சுப்பிரமணிய ஐயருக்கு கிடைத்தது. அப்ப அந்த மாநாட்டு தலைவராக அந்த டபிள்யூ.சி. பானர்ஜி பெயரை வழிமொழிந்தவர் யாருன்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டு பிரதிநிதியான எஸ். சுப்பிரமணிய ஐயர். இந்த தமிழ்நாட்டுல இருந்து 16 பேர் போனாங்கன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அதுல சுப்பிரமணிய ஐயர் இங்க இருக்கும் பாருங்க. இங்க பாத்தீங்களா, சுப்பிரமணிய ஐயர் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அவர் பேர் தான் போட்டிருக்காங்க. அந்த சுப்பிரமணிய ஐயர் தான் என்ன பண்ணியிருக்காங்க? மாநாட்டு தலைவராக டபிள்யூ.சி. பானர்ஜி தான் வரணும்னு சொல்லிட்டு அவரோட பெயரை வழிமொழிந்திருக்காங்க. அப்ப எஸ். சுப்பிரமணிய ஐயர், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தமிழ்நாட்டு பிரதிநிதியான எஸ். சுப்பிரமணிய ஐயருக்கு கிடைத்தது. இந்திய விடுதலை போராட்டத்தில் புதிய சகாப்தத்தை துவக்கிய இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மாநாட்டிலேயே தமிழ்நாட்டிலிருந்து சென்ற பிரதிநிதிகள் சிறப்பிடம் பெற்றனர். ஓகே, அவ்வளவுதான். அடுத்து சென்னையில் 3வது மாநாடு 1886 டிசம்பர் மாதம் கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரசின் 2வது மாநாட்டில். இது 85 ஃபர்ஸ்ட் மாநாடு வந்துருச்சு. அடுத்து 86 டிசம்பர்ல கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ்ல 2வது மாநாடு. சென்னையில இருந்து எவ்வளவு பேர் வந்திருக்காங்க? 47 பிரதிநிதிகள். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? சென்னையில இருந்து எத்தனை பேர் வந்தாங்க? 21 பேர் வந்தாங்க. அப்ப செகண்ட் மீட்டிங்க்கு எவ்வளவு பேர் போயிருக்காங்க? சென்னையில இருந்து 47 பேர் போயிருக்காங்க. அவர்கள் ஜி. சுப்பிரமணிய ஐயர், எஸ். சுப்பிரமணிய ஐயர். சுப்பிரமணிய ஐயர்ல 2 இருக்கு பாருங்க, ஜி. சுப்பிரமணிய ஐயர், எஸ். சுப்பிரமணிய ஐயர். நம்ம இங்க இந்த பேர் வழிமொழிந்தார்ல, அவர் யாரு? எஸ். சுப்பிரமணிய ஐயர். ஓகேங்களா? இதை கூட நம்ம கன்ஃபியூஸ் பண்ணி கேட்கலாம். எஸ். சுப்பிரமணிய ஐயர் தான் டபிள்யூ.சி. பானர்ஜியோட நேம் சொன்னது. இதுல பார்த்தோன்னா 2 சுப்பிரமணிய ஐயர் வராங்க, சுவாமிநாத ஐயர், இதெல்லாம் முக்கியமான ஆளுங்கன்னு சொல்றாங்க. அடுத்து காங்கிரசின் 3வது மாநாடு எங்க நடைபெற்றது? 1887 டிசம்பரில் சென்னை நகரில் தற்போது 1000 விலைக்கு என்று அழைக்கப்படும் பகுதியில் மக்கீஸ் தோட்டம் என்னும் இடத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது. பக்ருதீன் தியாப்ஜியின் தலைமை. இதோட தலைமை யாரு? பக்ருதீன் தியாப்ஜி. இதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்லயே படிச்சிருப்போம். தலைமையில் கூடிய அந்த மாநாடு முதன்முறையாக திறந்தவெளி திடலில் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட முதலாக திறந்தவெளி திடலில் நடந்த அந்த காங்கிரஸ் மீட்டிங் எதுன்னு கேட்டாங்கன்னா 1887 காங்கிரஸோட 3வது கூட்டம். ஓகேங்களா? அப்ப இது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்லியிருக்காங்க, இதை நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? அதில் சென்னை மாநிலத்தின் சார்பாக இப்ப சென்னையில இருந்து, ஏன்னா இது நடக்கிறதே சென்னையில நடக்குது, அப்ப அங்க பிரதிநிதிகள் எப்படி இருக்கணும்? 362 பேர் கலந்துக்கிட்டாங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இதுல பார்த்தோம்னா நமக்கு எவ்வளவு பேர் இருந்தாங்க? 21 பேர் இருந்தாங்க. அதுக்கு அடுத்து 2வது மீட்டிங்ல 47 பேர் இருந்தாங்க. 3வது மீட்டிங்ல 362 பேர் இருந்தாங்க. சென்னை பட்டதாரிகள் சங்கம், சென்னை மகாஜன சபை, திருவல்லிக்கேணி இலக்கிய சங்கம், தென்னிந்திய வர்த்தக கம்பெனி, சென்னை மட்டல் கம்பெனி, அஞ்சுமான் முக்த இஸ்லாம், புரசைவாக்கம் இந்து நதி, சானார் முன்னேற்ற சங்கம் ஆகிய பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த பிரதிநிதிகள், அதாவது நிறைய அமைப்புல உள்ளவங்களாம் இங்க சேர்ந்திருக்காங்க, மாநாட்டுல பங்கேற்றாங்களாம். சென்னை மாநாட்டின் ஒரு சிறப்பு அம்சம் அதன் செலவின் பெரும் பகுதி பொதுமக்களிடமிருந்து. அப்ப சென்னை மாநாடு நடைபெற்றதுல ஒரு சிறப்பு அம்சம் என்ன? அந்த மாநாடு நடைபெறதுக்கு நிறைய செலவு வரும்ல, அந்த செலவு எல்லாம் யார்கிட்ட இருந்தே வாங்கியிருக்காங்க? பொதுமக்கள்கிட்ட இருந்தே வசூலிச்சிருக்காங்க. மாநாடு வரவேற்பு குழு செயலரும் இந்து பத்திரிகை நிர்வாகியுமான மு. விஜயராகவாச்சாரியார் தமிழில் எழுதிய காங்கிரஸ் வினாவிடை என்ற சிறுநூல் மலிவு விற்பனையில் விற்பனை செய்யப்பட்டு அதனால் கிடைத்த நிதியும் மாநாட்டு செலவுக்கு பயன்படுத்தப்பட்டது. இது முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. இப்ப இது யாருன்னா விஜயராகவாச்சாரியார்னு ஒருத்தர். ஓகேங்களா? இவர் யாருன்னா இந்து பத்திரிகையோட நிர்வாகி.
இந்து பத்திரிகையோட நிர்வாகி யாரு? விஜய ராகவாச்சாரியார். அதே மாதிரி இந்த சென்னையில நடக்கிற மாநாடுக்கு வரவேற்பு குழு, அந்த ரிசப்ஷன்லன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வரவேற்பு குழு செயலர், இந்து பத்திரிகை நிர்வாகி. இவர் வந்து விஜய ராகவாச்சாரியார். இவர் தமிழ்ல என்ன எழுதியிருக்காரு? காங்கிரஸ் வினா விடை அப்படிங்கிற சின்ன நூல். அப்ப இது வந்து நமக்கு கேட்கலாம், காங்கிரஸ் வினா விடை அப்படிங்கிற சிறு நூல் எழுதியவர் யாருன்னு பார்த்தோம்னா விஜய ராகவாச்சாரியார். ஓகேங்களா? அந்த சிறு நூலை அவர் என்ன பண்ணியிருக்காரு? ரொம்ப மலிவான விற்பனையில விற்பனை பண்ணி அதுல கிடைச்ச நிதியையும் என்ன பண்ணியிருக்காங்க? மாநாட்டு செலவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ராஜா சர் டி மாதவராவ் வரவேற்பு குழு தலைவராக பணியாற்றி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி கொடுத்தார். அதாவது வரவேற்பு குழு செயலர் வந்து விஜயராகவாச்சாரியார், வரவேற்பு குழு தலைவர் யாரு? ராஜா சர் டி மாதவராவ். ஓகேங்களா? நீங்க இந்த மாதிரி சைட்ல ஒரு நோட் எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு எது முக்கியம்னு தோணுதோ அந்த பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க ஒவ்வொரு டைமும் வீடியோஸ் பார்க்க முடியாது. ஓகேங்களா? அதுக்காக தான் நான் சொல்றேன். ராஜா சர் டி மாதவராவ் என்ன பண்ணியிருக்காங்க? வரவேற்பு குழு தலைவராக இருந்திருக்கிறாங்க. ராவ் சாஹிப் மூக்கனாச்சாரி தமிழில் பேசி அனைவரது பாராட்டையும் பெற்றார். இது எல்லாமே இப்ப நமக்கு வந்து சென்னை மாநாட்டில் நடைபெற்றதுனால இதெல்லாம் ஒரு முக்கியமான பாயிண்ட். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். ராவ் சாஹிப் மூக்கனாச்சாரி அப்படிங்கிறவர் வந்து தமிழ்ல பேசியிருக்காரு. அந்த மாநாட்டுல தமிழில் பேசியவர் யாருன்னு பார்த்தோம்னா ராவ் சாஹிப் மூக்கனாச்சாரி. அப்போது சென்னை கவர்னரா இருந்த கன்னிமாரா பிரபு. அப்ப இங்க சென்னையில வந்து காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றிருந்தப்ப சென்னை கவர்னரா இருந்தவர் யாருன்னு பார்த்தோம்னா கன்னிமாரா பிரபு. சென்னை மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதிநிதிகள் அனைவருக்கும் சிறப்பு விருந்தளித்தார். ஓகேங்களா? சிறப்பு விருந்தளித்துனா சாப்பாடு, இது மாதிரி டிஃபனோ இல்ல சாப்பாடு இந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்துருப்பாங்க. எந்த பிரபு? கன்னிமாரா பிரபு. அப்ப இந்த லெசன்ல இந்த பேரல என்னென்ன பார்த்திருக்கோம்? விஜய ராகவாச்சாரியார் காங்கிரஸ் வினா விடை நூல் வந்து எழுதியிருக்காங்க. 362 பேர் வந்து சென்னையில இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. பத்ருதீன் தியாப்ஜி தான் வந்து இதோட தலைவரா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கான நிறைய செலவுகள் எல்லாமே பொதுமக்கள்கிட்ட இருந்தே வாங்கியிருக்காங்க. திறந்தவெளி திடல்ல ஃபர்ஸ்ட் நடந்தது இதுதான். அதுக்கப்புறம் ராஜா சர் டி மாதவராவ் வந்து வரவேற்பு குழு தலைவராக இருந்திருக்கிறாங்க. அப்போது வந்து சென்னை கவர்னரா இருந்தவர் வந்து கன்னிமாரா பிரபு வந்து இவங்களுக்கு எல்லாம் வந்து விருந்தளிச்சிருக்காங்க. ராவ் சாஹிப் மூக்கனாச்சாரி வந்து தமிழ்ல பேசி எல்லாத்தையும் வந்து எல்லாத்தோட பாராட்டையும் பெற்றிருக்காரு. ஓகேங்களா? இப்ப இந்த புக்கு வந்து நானும் இப்போ உங்களை மாதிரி நானும் இப்பதான் ஃப்ரெஷ்ஷா வந்து படிக்கிறேன். இந்த மாதிரி படிச்சுட்டு நீங்க திருப்பி திருப்பி வந்து ரீகால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்பதான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகத்துல இருக்கும். துவக்க கால காங்கிரஸோட தமிழ்நாடு நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தது. 1887க்கு அப்புறம், அதாவது சென்னை நகர்ல எப்பப்பெல்லாம் நடந்துச்சு இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 3வது காங்கிரஸ் மாநாடு 1887. அதுக்கப்புறம் எப்போ வந்திருக்குது? 1894, 1898, 87க்கு அப்புறம் 94, 98, அப்புறம் 1908, 1908, அப்புறம் 1923, 1927. இது எல்லாமே சென்னையில நடைபெற்றிருக்குது. ஓகேங்களா? இந்த இதை நோட் பண்ணிக்கோங்க. 87, 87க்கு அப்புறம் 94, 98, 1908, அப்புறம் 1923, 27. இப்ப 1920 வந்து கவுஹாத்தி காங்கிரஸ் மாநாட்டின் தலைவர் சி.பி. விஜயராகவாச்சாரியார். இந்த விஜயராகவாச்சாரியார் யாரு? நம்ம காங்கிரஸ்ல இருந்தப்ப அந்த விஜயராகவாச்சாரியார் வேற. நானுமே இப்ப இந்த விஜயராகவாச்சாரியார் தான் நினைச்சேன். அதனால இந்த மாதிரி இனிஷியல் எல்லாம் கொடுத்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அது வந்து மு விஜயராகவாச்சாரியார். இது யாரு? சி.பி. விஜயராகவாச்சாரியார். அப்ப 1920 கவுஹாத்தில நடைபெற்றதுல யார் தலைவரா இருந்திருக்காரு? சி.பி. விஜயராகவாச்சாரியார். 1926ல கவுஹாத்தில திருப்பி நடந்திருக்குது. அதுக்கு வந்து யாரு அப்படின்னு பார்த்தோன்னா எஸ் சீனிவாச ஐயங்கார். இவங்க 2 பேருமே யாருன்னா தமிழ்நாடு. ஓகேங்களா? இந்த 2 பேருமே அங்க உள்ள மு விஜயராகவாச்சாரியார், இவர் வந்து சி.பி. விஜயராகவாச்சாரியார், எஸ் சீனிவாச ஐயங்கார். ஏன் இதை வந்து இந்த இடத்துல சொல்றாங்கன்னா கவுஹாத்தி, அதாவது நமக்கு வடகிழக்கு மாநிலங்கள்ல தான் வந்து கவுஹாத்தி, அஸ்ஸாமோட கேபிட்டல் தானே கவுஹாத்தி. அந்த இதுல வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த 2 பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அங்க தலைவரா இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இதை கொடுத்திருக்காங்க. அதனால இதை பார்த்து வச்சுக்கோங்க. 20, 26. 20 வந்து சி.பி. விஜயராகவாச்சாரியார், 26 வந்து சீனிவாச ஐயங்கார். துவக்க கால தமிழ்நாட்டு காங்கிரஸ் தலைவர்கள் அனைவரும் ஆங்கில கல்வி பெற்ற செல்வமும் செல்வாக்குமிக்க அரசாங்க விசுவாசிகளாக இருந்தனர். விக்டோரியா மகாராணியின் மறைவின் போது. அப்ப விக்டோரியா மகாராணி வந்து எப்ப மறைஞ்சிருக்காங்க? 1901. விக்டோரியா மகாராணி மறைவு எப்ப? 1901. அவர்களது அரசு விசுவாசம் தெளிவாக வெளிப்பட்டது. இந்துவும் சுதேசமித்திரனும் தமிழ்நாட்டு மக்களின், அப்ப நியூஸ் பேப்பர், 2 நியூஸ் பேப்பர் எது? ஹிந்து அண்ட் சுதேசமித்திரன். தமிழ்நாட்டு மக்களின் கருத்துக்களை பிரதிபலித்தது. அவை அவ்வப்போது அரசாங்கத்தின் நோக்கையும் போக்கையும் கண்டிக்காவிட்டாலும் குறை கூறவே செய்தன. ஓகேங்களா? இந்நூற்றாண்டின் துவக்கத்தில் நிகழ்ந்த வங்க பிரிவினை. வங்க பிரிவினை எப்ப? 1905. ஜப்பான் ரஷ்யாவை தோற்கடித்த நிகழ்ச்சி எப்ப? 1904 to 5. அப்ப வங்க பிரிவு இங்க நடைபெற்ற சமயத்துல தான் ஜப்பான் வந்து என்ன பண்ணிருக்கு? ரஷ்யாவை தோற்கடித்த நிகழ்ச்சி 1904 to 1905. தமிழ்நாடு
தமிழ்நாட்டின் அரசியல் விழிப்புணர்ச்சிக்கு ஒரு புதிய பரிமாணத்தை, அப்ப தமிழ்நாட்டுல இதுக்கு வந்து ஒரு புதிய பரிமாணத்தை தந்தது 2 விஷயம். ஒண்ணு வங்க பிரிவினை, இன்னொன்னு வந்து ஜப்பான் ரஷ்யாவை தோற்கடித்த நிகழ்வு. ஓகேங்களா. அடுத்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டு மிதவாதிகள் கோபாலகிருஷ்ண கோகலேவை பின்பற்றியவர்கள் காங்கிரஸ் மிதவாதிகள். அப்ப கோகலேவை ஃபாலோ பண்ணவங்கள என்னன்னு சொல்லணும், மிதவாதிகள்னு சொல்லணும். கோகலேவின் வழக்கரமாக திகழ்ந்த தமிழ்நாட்டை சேர்ந்த VS சீனிவாச சாஸ்திரி மிதவாதிகளுக்கெல்லாம் மிதவாதியாக விளங்கினார். அப்ப கோகலேயோட அந்த ரைட் ஹேண்டுன்னு சொல்லுவாங்களா, அது யாரு, VS சீனிவாச சாஸ்திரி. கோகலே அவங்களோட ரைட் ஹேண்ட் யாரு, VS சீனிவாச சாஸ்திரி. இவர் வந்து மிதவாதிகளுக்கெல்லாம் மிதவாதி. அவரை போன்றே PS சிவகாமி ஐயர், V கிருஷ்ணசாமி ஐயர், TR வெங்கட்ராம சாஸ்திரி, இந்தியன் ரெவ்யூ பத்திரிகை ஆசிரியரான GA நடேசன். அப்ப இந்தியன் ரிவ்யூ, அதாவது ரிவ்யூன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் போட்டிருக்காங்க. இந்தியன் ரிவ்யூ பத்திரிகை ஆசிரியர் யாரு, GA நடேசன். அப்ப இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியன் ரிவ்யூ பண்றது யாரு, GA நடேசன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், நடந்துகிட்டே ரிவ்யூ பண்றாங்க. அப்ப இந்த மாதிரி ஏதாச்சும் ஃபன்னியா ஏதாச்சும் க்ளூ ஞாபகம் வச்சுக்கிட்டாதான் நமக்கு டக்குன்னு பார்த்தோம்னா அந்த நேம் ஞாபகத்துக்கு வரும். அப்ப ரிவ்யூ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நடந்துகிட்டே ரிவ்யூ பண்றாங்க, GA நடேசன். இவங்கெல்லாம் தமிழ்நாட்டின் தலைச்சிறந்த மிதவாதிகள். அவர்கள் அனைவரும் பிராமண மத்திய தர வகுப்பை இவங்க எல்லாமே வந்து பிராமின்ஸ். பெரும்பாலும் வக்கீல் தொழில், மேக்சிமம் வந்து அவங்க எல்லாம் என்னவா இருப்பாங்க, வக்கீலா இருப்பாங்க, இல்லாட்டி இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் அதோட ஆசிரியரா இருப்பாங்க. தமிழ்நாட்டு மிதவாதிகள் அரசாங்க ஆதரவாளர்கள். மார்லி மிண்டோ சீர்திருத்தம், அதாவது மிண்டோ மார்லி சீர்திருத்தம் சொல்லுவோம்ல, அதான் இங்க மாத்தி கொடுத்திருக்காங்க. 1909 இதன் விளைவாக ஏற்படுத்தப்பட்ட சென்னை சட்டமன்றத்தில். அப்ப இதன் விளைவாக தான் சென்னை சட்டமன்றம் ஏற்பட்டிருக்கு. அதுல வந்து மிதவாதிகள் மட்டும் இருந்திருக்காங்க. V கிருஷ்ணசாமி ஐயரும் PS சிவகாமி ஐயரும் 1914க்கு முன் சென்னை மாநில கவர்னர் ஆட்சிக்குழுவில் இடம்பெற்ற முக்கிய மிதவாத தலைவர்கள். 1917 ஆகஸ்ட் 20ஆம் தேதி வெளியிடப்பட்ட மாண்டேகுவின் அறிக்கை. ஓகேங்களா. இந்த இதை பார்த்து வச்சுக்கோங்க. மாண்டேகு அறிக்கை எப்ப கொடுத்தாங்க, 1917 ஆகஸ்ட் 20 மாண்டேகன் அறிக்கை. தமிழ்நாட்டு மிதவாதிகள் வந்து ஆர்வத்துடன் என்ன பண்ணிருக்காங்க, அதை சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அதே போன்று இரட்டை ஆட்சியும் அவங்க வந்து ஏத்துக்கிட்டாங்க. சீனிவாச சாஸ்திரி போன்ற மிதவாத தலைவர்கள் ரவுலட் சட்டத்தை எதிர்த்து, அப்ப இவர் வந்து மிதவாதிகள் யாரு, சீனிவாச சாஸ்திரி. இவர் என்ன பண்ணிருக்காரு, ரவுலட் சட்டத்தை எதிர்த்து சத்தியாகிரகத்தினின்றும் ஒதுங்கியே நின்றனர். ஒதுங்கி நின்றதோடு மட்டுமின்றி அந்த நேரடி நடவடிக்கையை கண்டிக்கவும் செய்தனர். அதனால் தான் காந்தி தனது ரவுலட் சத்தியாகிரகத்துக்கு தமிழ்நாட்டு தீவிரவாதிகளின் ஆதரவை நாட வேண்டியதாயிற்று என்கிறார் டேவிட் அர்னால்டு. ஓகேங்களா. அப்ப காந்தி வந்து தன்னோட ரவுலட் சத்தியாகிரகத்துக்கு தமிழ்நாட்டு தீவிரவாதிகள், அதாவது தீவிரவாதிகள்னா எப்படி சொல்றது, கொஞ்சம் வந்து மிதவாதிகள் மாதிரி இல்லாம சைலண்டா இல்லாம கொஞ்சம் போராடி எல்லாம் கிடைக்கணும்னு நினைப்பாங்கல்ல, அதுதான் அந்த இடத்துல தீவிரவாதிகள்னு சொல்றது. நம்ம நினைக்கிற மாதிரி இப்போ உள்ள தீவிரவாதிகள் மாதிரி கிடையாது. அந்த தீவிரவாதிகளோட ஆதரவை நம்ம நாட வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காரு, டேவிட் அர்னால்டு. ஓகேங்களா. இதை நோட் பண்ணிச்சுக்கோங்க. டேவிட் அர்னால்டு தான் இப்படி வந்து சொல்லியிருக்காரு. காந்தி வந்து யாரை அதாவது யாரை வந்து ஆதரவை நாட வேண்டியதாயிடுச்சு, தமிழ்நாட்டு தீவிரவாதிகள். அதாவது ஏன்னா ரவுலட் சத்தியாகிரகத்துக்கு இவங்க வந்து அப்போஸ் பண்றதுனால காந்தி வந்து இப்படி நினைக்கிறாரு அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க, டேவிட் அர்னால்டு. அதுக்கடுத்து தமிழ்நாட்டு தீவிரவாதிகள் பார்த்தோம்னா இப்போ வந்து அந்த மிதவாதிகள் பார்த்தோம், கோகலே பார்த்தோமா, அதே மாதிரி கோகலேலே நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தப்ப ரெண்டாவது என்ன சொன்ன, மிதவாதிகளுக்கெல்லாம் மிதவாதி யாரு, அந்த சீனிவாச சாஸ்திரி. ஓகேங்களா. இந்த மாதிரி படிக்கிறப்ப திருப்பி ரீகால் பண்ணிக்கோங்க. அந்த சீனிவாச சாஸ்திரி தான் என்ன பண்ணியிருப்பாரு, ரவுலட் சட்டத்தை எதிர்த்து ஒதுங்கி நின்றுருப்பாரு. அதனாலதான் இவர் என்ன பண்ணியிருந்திருக்காங்க, அதாவது ரவுலட் சட்டத்தை எதிர்த்து சத்தியாகிரகத்தை நின்றும் ஒதுங்கியே நின்றுருக்காங்க. அதனாலதான் வந்து என்ன பண்ணிருக்காங்க, காந்தி வந்து இந்த மாதிரி தீவிரவாதிகளோட ஆதரவை நாட வேண்டியதாயிற்றுன்னு சொல்லியிருக்காரு டேவிட் அர்னால்டு. தமிழ்நாட்டு தீவிரவாதிகள்னா பாலகங்காதர திலகரை பின்பற்றியவர்கள் தான் தீவிரவாதிகள்னு சொல்லுவாங்க. சேலம் விஜய ராகவாச்சாரியாரை தமிழ்நாட்டு தீவிரவாதி, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது எல்லாத்துக்கும் தெரியும். தமிழ்நாட்டு தீவிரவாதத்தின் தந்தையாரு சேலம் விஜய ராகவாச்சாரியார். அவரது பாசறையில் பயிற்சி பெற்றவர் தான் C ராஜகோபாலாச்சாரி. இவரோட இதுல பயிற்சி பெற்றவர் தான் யாரு, ராஜாஜி, C ராஜகோபாலாச்சாரி. சேலத்தை தென்னாட்டின் பூனா என கருதி கொண்டு திலகர் அடிப்பற்றி தமிழ்நாட்டு தீவிரவாதிகள் செயல்பட்டனர். சேலத்தை தென்னாட்டின் பூனா அப்படின்னு, ஏன்னா சேலம் விஜயராகவாச்சாரி வந்து தீவிரவாதின்னு சொல்றோம், பாலகங்காதர திலகர் வந்து பூனால வந்து இருக்கிறவர். அப்ப அந்த சேலத்தை வந்து தென்னாட்டின் பூனா என கருதி கொண்டு திலகர் அடிப்பற்றி தமிழ்நாட்டு தீவிரவாதிகள், ஏன்னா அவரை ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. அப்ப தென்னாட்டின் பூனா அப்படிங்கிறது என்னது, சேலம். சென்னையில் TM நாயர், S கஸ்தூரி ரங்க ஐயங்கார், A ராமசாமி ஐயங்கார், T ரெங்காச்சாரி ஆகியோர் செல்வாக்கு மிக்க தீவிரவாதிகளாக இருந்திருக்கிறாங்க. வங்காள பிரிவினையின் விளைவாக எழுந்த தேசிய இயக்கத்தால் பெரிதும் கவரப்பட்ட வ.உ.சி. தூத்துக்குடியில் சுதேசி கப்பல் கம்பெனி ஒன்றை 1906 நவம்பரில் உருவாக்கினார். அப்ப வங்காள பிரிவினை 1905 வந்துச்சு. அதனால வ.உ.சி. என்ன பண்ணிருக்காரு, தூத்துக்குடியில சுதேசி கப்பல் கம்பெனி நிறுவனத்தை 1906 நவம்பர்ல ஆரம்பிச்சிருக்காங்க. 1907ஆம் ஆண்டில் நடைபெற்ற சூரத் காங்கிரசுக்கு 100க்கும் மேற்பட்ட தமிழ்நாட்டு தீவிரவாதிகளை திரட்டி வருமாறு வ.உ. சிதம்பரம் பிள்ளைக்கு அரவிந்த கோஷ் கொடுத்த தந்தியை சிறமேற்கொண்டு தமிழ்நாட்டு திலகரான அவர் சென்னை பெற்று
சுப்பிரமணிய பாரதியாருடனும் மண்டையம் சீனிவாச்சாரியாருடன் கலந்து பேசி தமிழ்நாட்டு பிரதிநிதிகள் சூரத் மாநாட்டுக்கு அழைத்து சென்றார். இப்ப 1907 வந்து சூரத் காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றிருக்கும் நமக்கு தெரியும். அந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு 100க்கும் மேற்பட்ட தமிழ்நாட்டு தீவிரவாதிகளை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட சொல்லியிருக்காங்க? வ.உ.சி கிட்ட அரவிந்த் கோஷ் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அதை ஏற்று தமிழ்நாட்டு திலகரான அவர், அப்ப தமிழ்நாட்டு திலகர்னா யார சொல்றாங்க? இந்த வ.உ.சி தான் சொல்றாங்க. தமிழ்நாட்டு திலகரான அவர் சென்னை சென்று சுப்பிரமணிய பாரதியாரிடம் மண்டையம் சீனிவாச்சாரியாரிடமும் கலந்து பேசி தமிழ்நாட்டு பிரதிநிதிகளை வந்து சூரத் மாநாட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப சுதேந்திரநாத் எத்திராஜ், திருவல்லிக்கேணி கிருஷ்ணமாச்சாரி, பாரதியார், வ.உ.சி, சீனிவாச ராகவாச்சாரி, சக்கரை செட்டியார் ஆகிய தமிழ்நாட்டு தீவிரவாத பிரதிநிதிகள் திலகரை சூழ்ந்து கொண்டு அவருக்கு பாதுகாப்பு அளிச்சிருக்காங்க. திலகருக்கு பாதுகாப்பு அளிச்சிருக்காங்க. தமக்கு எத்தனை அடிபட்ட போதும் திலகரை காக்க வேண்டும் என்று அசையாது நின்ற இந்த சென்னை பிரதிநிதிகளின் தீர்த்தன்மையை எண்ணும் போது உடல் புல்லரித்து மிகுந்த மகிழ்ச்சி உண்டாக்கியது என்று அந்த அனுபவத்தை பற்றி எழுதியுள்ளார் பாரதியார். ஓகேங்களா? அதாவது பாரதியார் வந்து சொல்லியிருக்காரு, தமக்கு எத்தனை அடிபட்டாலும் திலகரை வந்து திலகரை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை பிரதிநிதிகள் எல்லாமே அப்படி இருந்ததை பார்த்தோம்னா நமக்கு வந்து புல்லரிச்சிச்சு, உடம்புலாம் புல்லரிச்சிச்சுன்னு சொல்லிட்டு பாரதியார் சொல்லியிருக்காரு. இந்த கருத்து கூட கேட்கலாம். ஓகேங்களா? 1908 பிப்ரவரி மாதம் கோரல் தொழிற்சாலை வேலை நிறுத்தத்தில் வ.உ.சி பிள்ளை சம்பந்தப்பட்டதும், கோரல் அந்த தொழிற்சாலையில வேலை நிறுத்தத்துல வந்து 1908 பிப்ரவரி மாதத்துல வ.உ.சி வந்து சம்பந்தப்பட்டிருப்பாரு. மார்ச் மாதம் தடை உத்தரவை மீறி அவரும் சுப்பிரமணிய சிவாவும் பொதுக்கூட்டத்துல பேசியிருப்பாங்க. அப்ப பிப்ரவரி மாசம் வந்து வேலை நிறுத்தத்துல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காரு. அது அவரு வந்து சம்பந்தப்பட்டிருப்பாரு. மார்ச் மாசம் வந்து பிரிட்டிஷ் போட்ட தடை உத்தரவை மீறி அவரும் சுப்பிரமணிய சிவாவும் சேர்ந்து பொதுக்கூட்டத்துல வந்து பேசியிருப்பாங்க. இதன் விளைவாக 2 பேர்த்தையும் வந்து கைது பண்றாங்க. அவர்கள் கைதானதை அடுத்து தூத்துக்குடியிலும் திருநெல்வேலியிலும் என்ன ஆகுது? வன்முறை கலவரங்கள் ஏற்பட்டு துப்பாக்கி சூட்டுல அது முடிவடையுது. அப்ப 1911 ஜூன் 11ஆம் தேதி வாஞ்சிநாதன் திருநெல்வேலி மாவட்ட துணை கலெக்டரை, அதாவது 1911 ஜூன் 11, ஓகேங்களா? அந்த தேதியில வாஞ்சிநாதன் திருநெல்வேலி மாவட்ட துணை கலெக்டரை மணியாச்சி ரயில் சந்திப்பு நிலையத்தில் சுட்டுக் கொன்றார். இது பாருங்க, 1911 ஜூன் 17 தாங்க. இது வந்து ஏதாச்சும் பிரிண்டிங் மிஸ்டேக்கா இல்லை என்னன்னு தெரியல. 17 தான். ஆனால் 1911 ஜூன் 17ஆம் தேதி வந்து வாஞ்சிநாதன் திருநெல்வேலி மாவட்ட துணை கலெக்டரை மணியாச்சி ரயில் சந்திப்பு நிலையத்தில் சுட்டுக் கொன்றார். வன்முறை நிகழ்ச்சிகளை ஒடுக்க அரசாங்கம் மேற்கொண்ட அடக்குமுறையின் விளைவாக தமிழ்நாட்டு தீவிரவாதிகள் மறைமுகமாக செயல்பட தொடங்கினர். அவர்களில் சுப்பிரமணிய பாரதி, வ.வி. சுப்பிரமணிய ஐயர், நீலகண்ட பிரம்மச்சாரி, சுதேசி பத்மநாத ஐயர், சுப்பிரமணிய சிவா இவங்கெல்லாம் குறிப்பிடத்தக்கவர்கள். அடுத்து தமிழ்நாட்டு தேசிய போராளிகள், மிதவாதிகள், தீவிரவாதிகள் ஆகியோரின் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை கூட பிரிட்டிஷ் அரசாங்கம் முறியெடுத்த போதும் தீவிரவாதிகளில் சிலர் வந்து என்னவா மாறிட்டாங்க? பயங்கரவாதிகளாக மாறிட்டாங்க. இவங்களதான் வந்து டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மிதவாதிகள், தீவிரவாதிகள் இருந்தாலும் தீவிரவாதிகள்ல கொஞ்சம் பேர் என்னவாயிட்டாங்க? பயங்கரவாதிகள். மிதவாதிகளிடமிருந்து தீவிரவாதிகள் தோன்றியது போன்று தீவிரவாதிகளிடமிருந்து யார் உருவாயிருக்காங்க? பயங்கரவாதிகள். இவர்களில் சிலர் 1905 லண்டனில் ஹோம் ரூல் லீக் என்ற அமைப்பையும் 1906 இந்தியா விடுதி என்ற முகாமையும் அமைத்தனர். அப்ப பயங்கரவாதிகள் ஆரம்பித்த அமைப்பு என்னது? ஹோம் ரூல் லீக். எப்ப? 1905 லண்டன்ல ஹோம் ரூல் லீக் என்ற அமைப்பை ஆரம்பித்தவர்கள் யாரு? தீவிரவாதிகளிடமிருந்து பிரிந்த பயங்கரவாதிகள். 1906 இந்தியா விடுதி அப்படிங்கிற முகாமையும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப ரெண்டையுமே எங்க ஆரம்பிச்சிருக்காங்க? லண்டன்ல ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த வ.வி. சுப்பிரமணிய ஐயரும் திருச்சி டாக்டர் T.S.S. ராஜனும் M.P.T. ஆச்சாரியாவும் இந்த பயங்கரவாத பாசறையில் பயிற்சி பெற்றோர் ஆவார். அப்ப இந்த பயங்கரவாத பாசறையில பயிற்சி பெற்றவர்கள் யாரு? வ.வி. சுப்பிரமணிய ஐயர், திருச்சி டாக்டர் T.S.S. ராஜனும் M.P.T. ஆச்சாரியா இவங்கெல்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். வெள்ளை அதிகாரிகளை கொன்று, அதாவது பிரிட்டிஷ் ஆளுங்களை, அந்நிய ஆட்சியாளர்களிடையே பயத்தை ஏற்படுத்தி தக்க தருணத்தில் வன்முறை கிளர்ச்சி செய்து இந்தியாவை விடுவிப்பதுதான் இவர்களது குறிக்கோள். யாரோடது? பயங்கரவாதிகளோடது. அப்ப இதுல நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிறது என்ன? 1905 லண்டன் ஹோம் ரூல் லீக், 1906 இந்தியா விடுதலை. இதை ஆரம்பித்தவர்கள் யாரு? இந்த தீவிரவாதிகளிடமிருந்து பிறந்த பயங்கரவாதிகள். இந்த பயங்கரவாதிகள் 3 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க யாரு? வ.வி. சுப்பிரமணிய ஐயர், திருச்சி T.S.S. ராஜனும் M.P.T. ஆச்சாரியா. ஓகேங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் வந்து வ.வே.சு ஐயர், அவரை பத்தி பார்க்கலாம். பாரிஸ்டர் படிப்புக்காக லண்டன் சென்ற வ.வே.சு ஐயர் பயங்கரவாதியானார். ஆக்சுவலா இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு? பாரிஸ்டர் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லண்டன் போயிருக்காரு வ.வே.சு ஐயர். இந்தியா விடுதியில் தங்கி இருந்த இவர் இந்தியா விடுதி யார் ஆரம்பிச்சது? இந்த மாதிரி பயங்கரவாதிகள் ஆரம்பிச்சதான் இந்தியா விடுதி. 1906 லண்டன்ல ஆரம்பிச்சாங்களா? அந்த விடுதியில இவர் போய் என்ன பண்ணியிருக்காரு? தங்கியிருந்து பிற பயங்கரவாதிகளுடன் சேர்ந்து இந்திய விடுதலைக்காக பிரிட்டிஷ் அரசை எதிர்த்து ஆயுதம் ஏந்திய புரட்சியை ஈடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் திட்டமிடுறாரு.
1908 இவர்களோடது இந்தியா விடுதியில் தங்கியிருந்த மதன்லால் திங்ரா என்ற. அப்ப 1906 இந்த விடுதி ஆரம்பிச்சிருக்காங்க. 1908 இந்த விடுதியிலே தங்கியிருந்த இன்னொரு ஆள் யாரு? மதன்லால் திங்ரா அப்படிங்கிறவரு. இவரும் வந்து ஒரு பயங்கரவாதி. கர்சான் வாலி என்ற பிரிட்டிஷ் அதிகாரியை சுட்டு கொன்றுட்டார். யாரு? மதன்லால் திங்ரா அப்படிங்கிறவரு 1908 இவங்களோட தங்கியிருக்காங்க. கர்சான் வாலி அப்படிங்கிற பிரிட்டிஷ் அதிகாரியை வந்து சுட்டு கொண்டுட்டாங்க. இந்தியா விடுதி பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் தீவிர. அப்போ உடனே என்ன பண்ணிட்டாங்க? அந்த இந்தியா விடுதியை பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து கேர்ஃபுல்லா வந்து கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கரவாதிகள் தங்களது பாசறையை லண்டன்ல இருந்து, அப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்க? லண்டன்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்க? பாரிஸ்க்கு மாத்திட்டாங்க. ஏன்னா பிரிட்டிஷ் அதிகாரிகள் இதை ரொம்ப வந்து நோட்டம் விட்டு பாக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக. அப்ப வாவேசு ஐயர் வீர சவார்கரின் 1857 முதலாவது இந்திய சுதந்திர போராட்டம் என்ற நூலை மராத்தியிலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அரசாங்க தடையை மீறி உலகின் பல பகுதிகளுக்கு அனுப்பினார். இந்த வாவேசு ஐயர் வந்து யாரு? பயங்கரவாதியில ஒருத்தர். ஓகேங்களா? இந்த வாவேசு ஐயர் தான் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கோம். இவர் தான் வந்து லண்டன் போய் அந்த இந்தியா விடுதியில வந்து சேர்ந்து இவர் பயிற்சி பெற்றுட்டு இருக்காரு. இவர் வந்து என்ன பண்ணிருக்காரு? வீர சவார்கர். அவர் எழுதினது என்னது? 1857 முதலாவது இந்திய சுதந்திர போராட்டம் அப்படிங்கிற ஒரு நூல் வந்து எழுதியிருக்காரு. அந்த நூல் வந்து எந்த லாங்குவேஜ்ல இருக்குது? மராத்தியில இருக்குது. அதை வந்து ஆங்கிலத்துல வந்து மொழிபெயர்த்திருக்காரு. யாரு? வாவேசு ஐயர். அவர் அதை மொழிபெயர்த்து என்ன பண்ணிருக்காரு? அரசாங்க தடையை மீறி இந்த புக்கெல்லாம் வெளியில பப்ளிஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து தடை விதிச்சிருக்கு. அதையும் மீறி அவர் என்ன பண்ணிருக்காரு? உலகின் பல பகுதிகளுக்கும் அனுப்பியிருக்காரு. தியாக பலிக்கு ஆயத்தமாகுங்கள், பாரத மாதா அழைக்கின்றால், 1857 திரும்புகிறது என்ற துண்டு பிரசுரங்களுடன் புத்தகங்கள் தாங்கிய பெட்டி ஒன்றை பாண்டிச்சேரிக்கு அனுப்பினார். இவர் என்ன பண்ணிருக்காரு? அதாவது பாரிஸ்ல இருக்கிறாங்க இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க? பாண்டிச்சேரிக்கு அனுப்புறாங்க. என்ன அனுப்புறாங்க? தியாக பலிக்கு ஆயத்தமாகுங்க. நம்ம வந்து இறந்து போக கூட வாய்ப்பு இருக்கு. அது ஒரு தியாக பலிக்கு நீங்க ஆயத்தமாகுங்க. நம்மளோட பாரத மாதா நம்மளை வந்து அழைக்கின்றால், 1857 என்ன நடந்துச்சோ அது மாதிரி அகைன் ஒண்ணு நடக்க போகுது, திரும்புகிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த சின்ன சின்ன பேப்பர்ஸ் மாதிரி துண்டு பிரசுரம் பேம்ப்ளெட்ஸ்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எழுதி ஒரு பெட்டிக்குள்ளார இதை வச்சு இது எல்லாத்தையும் பாண்டிச்சேரிக்கு அனுப்புறாங்க. ஐயர் ரஷ்யாவுக்கு சென்று வெடிகுண்டு தயாரிக்கும் முறையை கற்றுக்கொண்டு புதுவைக்கு வந்தார். இந்த வாவேசு ஐயர் வந்து எங்க போறாரு? ரஷ்யாவுக்கு போறாரு. ரஷ்யாவுக்கு போயிட்டு வெடிகுண்டு எல்லாம் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த முறையை கத்துக்கிட்டு திருப்பி எங்க வராரு? புதுவைக்கு வராரு. எப்போ வராரு? 1910 வராரு. புதுவையில் தஞ்சம் புகுந்த ஐயர் தர்மாலயம் என்ற அமைப்பை ஏற்படுத்தி பயங்கரவாத புரட்சியாளர்களுக்கு குத்துச்சண்டை. அப்ப புதுச்சேரி வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணிருக்காரு? தர்மாலயம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை, அப்ப தர்மாலயம் என்ற அமைப்பை உருவாக்கியவர் யாரு? வாவேசு ஐயர். இவர் வந்து என்ன பண்ணிருக்காரு? அங்க உள்ள புரட்சியாளர்களுக்கு குத்துச்சண்டை, மல்யுத்தம், கத்திச்சண்டை இந்த மாதிரி எல்லாம் வந்து பயிற்சி கொடுக்குறாரு. புதுவையில் புகலிடம் பெற்றிருந்த மற்றொரு தமிழ்நாட்டு பயங்கரவாதி யாரு? நீலகண்ட பிரம்மச்சாரியை பார்க்க சென்ற இளைஞர் வாஞ்சிநாதனுக்கு. அப்ப புதுவையில வந்து ஆல்ரெடி ஒரு தமிழ்நாட்டு பயங்கரவாதி யார் இருக்காரு? நீலகண்ட பிரம்மச்சாரி. அவர் வந்து பாக்குறதுக்கு யார் வராரு? இளைஞர் வாஞ்சிநாதன் வராரு. பிரவுனிங் கைத்துப்பாக்கியால் சுடுவதற்கு பயிற்சி அளித்தார் வாவேசு ஐயர். அப்ப அந்த வாஞ்சிநாதனுக்கு பிரவுனிங் அப்படிங்கிற கைத்துப்பாக்கியில சுடுவதற்கு பயிற்சி அளித்தவர் யாரு? வாவேசு ஐயர். ஏன்னா அவர் ஆல்ரெடி இப்ப எங்க இருக்காரு? புதுச்சேரியில தான் இருக்காரு. தர்மாலயம் என்ற அமைப்பை ஏற்படுத்தி எல்லாத்துக்கும் அந்த சண்டையெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இந்த வாஞ்சிநாதன் யாரை பார்க்கறதுக்கு வந்தாரு? நீலகண்ட பிரம்மச்சாரியை தான் பார்க்க வந்தாரு. இந்த வாஞ்சிநாதனுக்கு கைத்துப்பாக்கியில சுடுறதுக்கு பயிற்சி அளித்தவர் தான் யாரு? வாவேசு ஐயர். ஓகேங்களா? இப்ப அடுத்து வாஞ்சிநாதனை பத்தி பார்க்கலாம். இப்ப வாஞ்சிநாதன் யாருன்னா செங்கோட்டை ரகுபதி ஐயரின் மகனான வாஞ்சிநாதன். அதாவது செங்கோட்டையில ரகுபதி ஐயர் அவரோட பையன் தான் யாரு? வாஞ்சிநாதன். திருவிதாங்கூரில் உள்ள புனலூரில் அரசாங்க கட்டிலாக்காவில் பணிபுரிந்து வந்தார். திருவிதாங்கூர் அதாவது கேரளாவில் ஒரு இடத்துல வந்து கவர்மெண்ட் இதுல வேலை பார்த்துட்டு இருக்காரு. காட்டு இலாக்காவில்னா காட்டு பகுதியில அந்த இதுல வந்து ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காரு. வ.உ. சிதம்பரம் பிள்ளை, சுப்பிரமணிய சிவா போன்ற தூய்மையான தேசியவாதிகளுக்கு இழைக்கப்படும் கொடுமைகளால் வெள்ளை அதிகாரிகளுக்கு எதிராக வெறுப்பையும் வஞ்சத்தையும் வளர்த்து கொண்டார் வாஞ்சிநாதன். ஆக்சுவலா அந்த வ.உ.சியும் சுப்பிரமணிய சிவாவையும் என்ன பண்ணியிருந்தாங்க? அந்த அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு கோரல் தொழிற்சாலை, அதுக்கப்புறம் வந்து அவங்க பொதுக்கூட்டம் பேசுனதுனால இவங்க 2 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்க வந்து ஒரு தூய்மையான தேசியவாதிகள், இவங்களுக்கு இவ்வளவு கொடுமைகள் நடக்குது, அதாவது வெள்ளை அதிகாரிகள்னா யாரு? பிரிட்டிஷர் சொல்றாங்க. அவங்களுக்கு எதிராக ரொம்ப வெறுப்பும் வஞ்சம் இது எல்லாமே என்ன ஆகுது? வாஞ்சிநாதனோட மனசுல அப்படியே வருது. அரசாங்க அடக்குமுறைக்கு காரணமான நெல்லை மாவட்டம். அப்ப அந்த திருநெல்வேலியில நடந்த அந்த பிரச்சனைக்கு யாரு காரணம் பார்த்தோம்னா நெல்லை மாவட்ட கலெக்டர் ராபர்ட் வில்லியம் ஆஷ். நெல்லை மாவட்ட கலெக்டர் யாரு? ராபர்ட் வில்லியம் ஆஷ் அப்படிங்கிற அதிகாரியை நம்ம வந்து சுட்டுக் கொல்லணும் அப்படின்னு சொல்லி யார் திட்டமிடுறாங்க? வாஞ்சிநாதன். புதுவையிலிருந்து நீலகண்ட அப்ப புதுவைக்கு போறாரு. புதுவைக்கு போயிட்டு யாரை மீட் பண்றாரு? நீலகண்ட பிரம்மச்சாரியை சந்திக்கிறாரு. வாவேசு ஐயர் தான் பிரவுனிங் துப்பாக்கியில அவர் ட்ரைனிங் கொடுத்தாரு. அவர்கிட்ட துப்பாக்கி சுட பயிற்சி பெற்றார். 1917 ஜூன் 17 கொடைக்கானலுக்கு
செல்வதற்காக நெல்லை இதுதான் நம்ம அங்க டேட் நம்ம பார்த்தோம்ல ஜூன் 11 கொடுத்திருந்தாங்க தப்பு ஜூன் 17 தான் ஜூன் 17ல கொடைக்கானலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில இருந்து ட்ரெயின்ல தன்னோட ஒய்ஃபோட புறப்பட்டு சென்று கொண்டிருந்த ஆஷ்னா யாரு அந்த மாவட்ட நெல்லை மாவட்ட கலெக்டர் ஓகேங்களா ராபர்ட் ஆஷ்னு இப்ப பார்த்தோம்ல ராபர்ட் வில்லியம் ஆஷ் இந்த ஆஷ் வந்து ஒய்ஃபோட எங்க போறாரு கொடைக்கானலுக்கு போறதுக்காக ட்ரெயின்ல வந்து போறாரு அப்போ வந்து என்ன பண்றாரு மணியாச்சி புகைவண்டி நிலையத்தில் பிரவுனிங் கை துப்பாக்கியால் அப்ப மணியாச்சி அப்படிங்கிற ஸ்டேஷன் வர்றப்ப ஆல்ரெடி வந்து ட்ரைனிங் எடுத்திருக்காரு வாவேசு ஐயர்கிட்ட பிரவுனிங் கை துப்பாக்கியில எப்படி சுடணும்னு சொல்லிட்டு அந்த துப்பாக்கியை வச்சு என்ன பண்ணிட்டாரு அவரையும் ஷூட் பண்ணிட்டு தன்னையும் சுட்டுக்கிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு உயிர் தியாகம் செய்தார் வாஞ்சிநாதன் அதுக்கடுத்து நீலகண்ட பிரம்மச்சாரி பார்க்கலாம் நீலகண்ட பிரம்மச்சாரி ஆஷ் கொலை வழக்கில் குற்றவாளியாக கருதப்பட்டு ஏன்னா நீலகண்ட பிரம்மச்சாரியை பார்க்கறதுக்காக தானே இவர் போனாரு இவர் போயிட்டு வாஞ்சிநாதன் இப்ப செத்து போயிட்டாரு அப்ப ஆஷ் கொலை வழக்கில் குற்றவாளியாக கருதப்பட்டு 7 வருஷம் சிறை தண்டனை வந்து பெறாரு இவர் புதுவையில் தஞ்சம் புகுந்திருந்த போது 1910 ஏப்ரல் 10ஆம் தேதி பாரத மாதா சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தினார் அப்ப பாரத மாதா சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர் யாரு நீலகண்ட பிரம்மச்சாரி இதே மாதிரி நம்ம புதுவையில இன்னொன்னு பார்த்தோம் தர்மாலயமும் தர்மசாலை பார்த்தோம்ல யார் ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா அந்த வாவேசு ஐயர் இந்த பாத்தீங்களா தர்மாலயம் ஆரம்பிச்சது யாருன்னு பார்த்தோம்னா வாவேசு ஐயர் அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தோம்னா பாரத மாதா சங்கம் அப்படிங்கறத யார் ஆரம்பிச்சிருக்காங்க நீலகண்ட பிரம்மச்சாரி எப்ப ஆரம்பிச்சிருக்காங்க 1910 ஏப்ரல் 10 ஓகேங்களா இவர் வந்து இப்ப ஷூட் பண்ணது வந்து 1911 ஜூன் 17 ஆஷ் வந்து செத்தது வந்து 1911 ஜூன் 17 பாரத மாதா சங்கம் நீலகண்ட பிரம்மச்சாரி ஆரம்பிச்சது 1910 ஏப்ரல் 10 திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அந்நிய அதிகாரிகளை கொன்று இந்தியாவுக்கு சுயராஜ்யம் பெறுவதே இதன் நோக்கம் அப்ப இந்த பாரத மாதா சங்கம் ஆரம்பிச்சதுக்கான நோக்கம் என்ன திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அந்த வெளிநாட்டு அதிகாரிகளை எல்லாத்தையும் கொன்றுட்டு இந்தியாவுக்கு வந்து சுயராஜ்யம் பெற்று தரணுங்கிறது தான் இதோட நோக்கம் இந்த சங்க உறுப்பினர்கள் காளி சிலைக்கு முன் நின்று கொண்டு தலைவரின் ஆணைக்கு கட்டுப்பட்டு எதையும் தியாகம் செய்ய தயாரிப்பதாக ஆள்காட்டி விரலை அறுத்து ரத்தத்தில் தோய்த்து கையொப்பமிட்டனர் அதாவது இந்த பாரத மாதா சங்கத்துல உறுப்பினர்களா இருப்பாங்கல்ல இது பாருங்க எவ்வளவு கொடுமை பாருங்க அந்த உறுப்பினர்கள் காளி சிலைக்கு முன்னாடி நின்னுட்டு நம்மளோட தலைவர் என்ன சொல்றாங்களோ தலைவர்னா யாரு நீலகண்ட பிரம்மச்சாரி அவர் என்ன சொல்றாரோ அவரோட ஆணைக்கு கட்டுப்பட்டு யாரை ஷூட் பண்ண சொல்றாங்க என்ன பண்ண சொன்னாலும் அதை நான் பண்ணுவேன் இதுக்கு நான் எப்பொழுதும் தயாரா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆள்காட்டி விரலை வந்து அறுத்து அந்த ரத்தத்தாலே என்ன பண்ணுவாங்களாம் சைன் பண்ணுவாங்களாம் ரகசிய சதி வேலைகள்ல ஈடுபடுறாங்க சங்கேத மொழியில் கடிதங்களை எழுதி கொண்டனர் இதை நோட் பண்ணிக்கோங்க எந்த லாங்குவேஜ்ல கடிதங்கள்லாம் எழுதிப்பாங்கன்னா சங்கேத மொழியில கடிதங்களை எழுதி கொண்டனர் ஓகேங்களா நீலகண்ட பிரம்மச்சாரியின் தலைமையில் இயங்கி வந்த பயங்கரவாத புரட்சிப்படை ஐரோப்பிய நாடுகளிலிருந்து ஆலோசனைகளையும் அப்ப இவங்களோட தலைமையில தான் அந்த பயங்கரவாத புரட்சிப்படை நடந்துட்டு இருக்கு இவங்களுக்கு எங்க இருந்தெல்லாம் வருது அட்வைஸ் ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து வருது ஆயுதங்கள் உதவி பண்றாங்க பொருள் உதவி இது எல்லாமே கிடைக்குது புதுவையில் சூரியோதயம் என்ற பத்திரிகையை நடத்தி வந்தார் யாரு இந்த நீலகண்ட பிரம்மச்சாரி புதுவையில் சூரியோதயம் அப்ப பாரத மாதா சங்கம் ஏற்படுத்தினது இவர் தான் சூரியோதயம் அப்படிங்கிற நியூஸ் பேப்பரை நடத்தி வந்தது இவர் தான் வாஞ்சிநாதன் ஆஷையை சுட்டுக் கொள்வதற்கு முன்பு புதுவை வந்து அப்ப இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் வாஞ்சிநாதன் வந்து ஆஷை சுடுறதுக்கு முன்னாடி புதுவைக்கு வந்து யாரை பார்க்க வந்தாங்க நீலகண்ட பிரம்மச்சாரியை பார்க்க வந்தாங்க நீலகண்ட பிரம்மச்சாரி மீது சாட்டப்பட்ட ஆஷ் கொலை குற்றம் நிரூபிக்கப்பட்டதாக கூறி இவருக்கு அப்ப இவரை பார்க்க வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் ஷூட் பண்ணிருக்காரு அப்ப நீங்க தான் மெயின் குற்றவாளின்னு சொல்லிட்டு அவரை அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க 7 இயர்ஸ் வந்து ஜெயில போட்டாங்க இவர் 2 ஆண்டு காலம் சிறையில் இருந்த பின்னர் 1914 பெல்லாரி சிறையில் இருந்து தப்பி அப்ப 7 வருஷம் ஜெயில் தண்டனை இல்ல 2 வருஷம் மட்டும் தான் ஜெயில இருந்துட்டு 1914 பெல்லாரில இருந்து என்ன பண்ணிட்டாங்க தப்பிச்சு போயிட்டாங்க எனினும் 2 நாட்களில் தர்மாவரம் புகைவண்டி நிலையத்தில் பிடிபட்டார் சிறையில் இருந்து தப்பியோடைய குற்றத்திற்காக இவருக்கு மேலும் 6 மாத காலம் வந்து தண்டனை விதிக்கப்பட்டது சிறை மீண்ட நீலகண்ட பிரம்மச்சாரி கம்யூனிஸ்டாக மாறினார் அப்ப சிறை மீண்டு நீலகண்ட பிரம்மச்சாரி என்னவா மாறிட்டாங்க கம்யூனிஸ்டாக மாறிட்டாங்க வங்க போராட்டத்தில் ஈடுபட்டு 1922 10 கால சிறை தண்டனை பெற்றார் ஓகேங்களா இப்ப அதுல இருந்து வெளியில வந்துட்டு திருப்பி வந்து வங்க போராட்டத்துல ஈடுபடுறாரு 1922 அதுல போராட்டம் பண்ணி திருப்பி அகைன் என்ன பண்றாரு 10 இயர்ஸ் வந்து போறாரு வாவேசு ஐயர் சேரன்மா தேவியில் பரத்துவாஜ ஆசிரமம் ஒன்றை நிறுவதியை போன்று நீலகண்ட பிரம்மச்சாரியும் கர்நாடகத்தில் உள்ள நந்திமலையில் ஆசிரமம் ஒன்றை அமைத்து அமைதியாக வாழ்ந்து தனது 88வது வயதில் உயிர் நீத்தார் அப்ப வாவேசு ஐயர் என்ன பண்ணிருக்காரு சேரன்மா தேவியில பரத்துவாஜ ஆசிரமம் அப்படிங்கிற ஒரு ஆசிரமத்தை ஆரம்பிச்சிருக்காரு யாரு வாவேசு ஐயர் சேரன்மா தேவியில பரத்துவாஜ ஆசிரமம் அப்படிங்கிறத நிறுவியிருக்காரு அதே மாதிரியே நீலகண்ட பிரம்மச்சாரியும் எங்க ஆரம்பிச்சிருக்காங்க கர்நாடகாவில ஆரம்பிச்சிருக்காங்க கர்நாடகாவில நந்திமலையில் கர்நாடகத்தில் உள்ள நந்திமலையில ஒரு ஆசிரமம் மாதிரி ஆரம்பிச்சு அவர் அங்கேயே அமைதியா இருந்து 88 வருஷம் அவர் இருந்து அவர் வந்து இறந்துட்டாரு ஓகேங்களா அதுக்கடுத்து இது வந்து மாடசாமின்னு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் மெயினா என்னன்னு தெரில உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நான் இது ஸ்லோவா தான் போறேன் இதை பார்த்து நீங்க அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இது வந்து ஆச்சாரியா
குருநாத ஐயர், டாக்டர் செண்பகராமன், அதுக்கடுத்து பாரதியார். இதெல்லாம் வந்து இப்ப எனக்கு இது முக்கியம் இல்லைன்னு தோணுது. அதனால நான் இதை வந்து விட்டுட்டு போறேன். சப்போஸ் உங்களுக்கு இது முக்கியம்னு தோணுச்சுன்னா இதை ஸ்டாப் பண்ணி நீங்க வந்து நோட்ஸ் எடுக்கிறதானே எடுத்து வச்சுக்கோங்க. இல்லாட்டி இது எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுக்கணும், கிளாஸ் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நான் அதை வந்து நான் அப்படியே வந்து வாசிச்சு காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்ப அதுக்கடுத்து வந்து பாரதியார் பார்க்கலாம். 1904ஆம் ஆண்டு பாரதியார் வந்து சுதேசமித்திரன் பத்திரிகையின் துணை ஆசிரியர் பொறுப்பில் இருந்து அவருடைய பத்திரிகை வாழ்க்கையோட அரசியல் வாழ்க்கையும் துவங்கியது. அப்ப 1904ல பாரதியார் சுதேசமித்திர பத்திரிகையின் துணை ஆசிரியர். வங்க பிரிவினையை எதிர்த்து 1904ல இருந்திருக்காரு. 1905 வங்க பிரிவினை. அதை எதிர்த்து வங்கத்தை பாராட்டி அவர் எழுதிய முதல் கவிதையை அந்த பத்திரிகையில வந்து வெளியிடுறாரு. எந்த பத்திரிகையில? சுதேசமித்திரன் பத்திரிகையில. வங்காளம் வந்து பிரிஞ்சுச்சுல, வங்கத்தை பாராட்டி இவர் வந்து ஃபர்ஸ்ட் கவிதை எழுதியிருக்காரு. 1905 செப்டம்பர் 15 அந்த டேட் வந்து சொல்லியிருக்காங்க. வாரணாசி காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்து கொண்டு சென்னை திரும்பும் முன்னர் கல்கத்தா சென்று சுவாமி விவேகானந்தரின் பிரதம சிஷியான சகோதரி நிவேதிதாவை சந்தித்தார். இதே 1905ல வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா வாரணாசி காங்கிரஸ் கூட்டத்துல கலந்துக்கிட்டு அது முடிச்சதுக்கு அப்புறம் சென்னைக்கு வந்து திரும்பி ரிட்டர்ன் வரணும். அது போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காரு, கல்கத்தாவுக்கு போய் விவேகானந்தரோட சிஷியை யாருன்னா சகோதரி நிவேதிதாவை மீட் பண்ணிருக்காரு. வங்க பிரிவினை எதிர்ப்பிலே பிறந்த சுதேசி இயக்கத்தை ஆர்வத்தோடு வரவேற்றார். வங்க பிரிவினை மூலியமா உருவாங்கினதுதான் சுதேசி இயக்கம். அதை ஆர்வத்தோடு வரவேற்றிருக்காரு. பக்கிம் சந்திரரின் வந்தே மாதரம் பாடலை தமிழில் மொழிபெயர்த்து சக்கரவர்த்தினி அப்படிங்கிற மாத இதழில் வெளியிட்டிருக்காரு. பக்கிம் சந்திர சாட்டர்ஜி வந்து வந்தே மாதரம் பாடலை வந்து தமிழ் வந்தே மாதரம் பாடல் வந்து எழுதியிருப்பாரு. அதை என்ன பண்ணிருக்காரு, தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்றாரு. டிரான்ஸ்லேட் பண்ணி சக்கரவர்த்தினி அப்படிங்கிற மாத இதழ், இது வந்து சக்கரவர்த்தினிங்கிறது மாத இதழ், அதுல வந்து வெளியிட்டிருக்காரு. தாயே வந்தே மாதரம் என்ற பாடலையும் புனைந்தார். தாயே வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடலையும் புனைந்திருக்காரு. ஜி சுப்பிரமணிய ஐயர் சுதேசி இயக்க வளர்ச்சிக்கான நிதி திரட்டும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்ட போது அவரது நடவடிக்கையை ஆதரித்தும் பாராட்டியும் இந்திய பத்திரிகையில் அப்ப சுப்பிரமணிய ஐயர் அவர் வந்து அந்த நிதியை திரட்டும் முயற்சியில ஈடுபட்டதை அவரை பாராட்டி என்ன பண்ணிருக்காரு, இந்தியா பத்திரிகையில எழுதியிருக்காரு. ஓகேங்களா? அதாவது ஒவ்வொன்றை பத்தி ஒவ்வொரு பத்திரிகையில எழுதியிருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து சுதேசமித்திரன்ல வங்கத்தை பாராட்டி எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இங்க பக்கிம் சந்திர சாட்டர்ஜி எழுதினார்ல வந்தே மாதரம் பாடலை தமிழ்ல மொழிபெயர்த்து சக்கரவர்த்தினி அப்படிங்கிற இதழ்ல வந்து மாத இதழ்ல எழுதியிருக்காரு. அப்புறம் ஜி சுப்பிரமணிய ஐயர் வந்து நிதியை திரட்டுறாரு. அவரை பாராட்டி என்ன பண்ணிருக்காங்க, இந்தியா அப்படிங்கிற பத்திரிகையில எழுதியிருக்காரு. வஉசி வாங்கிய கப்பல்களை பாரத தேவி பெற்றெடுத்த 2 தவ புதல்வர்கள். அப்ப வஉசி வந்து 2 கப்பல் வாங்கியிருப்பாங்கல்ல, சுதேசி நீராவி கப்பல். அதை வந்து பாரத தேவி பெற்றெடுத்த 2 தவ புதல்வர்கள், பாரத தேவி பெற்றெடுத்த 2 தவ புதல்வர்கள் என்று வர்ணித்தவர் யாருன்னு கேட்டோம்னா பாரதியார். தமிழ்நாட்டு தீவிரவாதிகளின் பிரதிநிதியாக இருந்தவர் தான் பாரதியார். அவரது இந்தியா பத்திரிகை தீவிரவாத கட்சியினரின் போர் முரசு. இந்தியா பத்திரிகை தான் மெயின். 1906 டிசம்பர் மாதம் நடைபெற்ற கல்கத்தா காங்கிரஸ் கூட்டம், அதாவது 1905 வந்து வங்க பிரிவினை, அதுக்கப்புறம் 1906ல கல்கத்தாவில் காங்கிரஸ் கூட்டம் நடைபெறுது. ஓகேங்களா? அதுதான் நம்ம இப்ப இங்க பார்த்திருப்போம். 1906 இல்ல, வாரணாசி காங்கிரஸ் கூட்டம் இது வேற. ஓகே, இது வந்து 1906 டிசம்பர் மாதம் கல்கத்தாவில் காங்கிரஸ் கூட்டம் நடைபெறுது. அதுக்கு வந்து என்ன பண்ணிருக்காரு, பாரதியார் போய் கலந்துக்கிறாரு. அந்த கூட்டத்தின் தலைவராக ஸ்டெட் என்ற ஆங்கிலேயரை நியமிக்க வேண்டும் என்ற மிதவாதிகள் மேற்கொண்ட முயற்சியை மூடத்தனம். அப்ப அந்த கூட்டத்துல வந்து மிதவாதிகள் என்ன சொல்றாங்க, ஸ்டெட் அப்படிங்கிற ஆங்கிலேயரை தான் நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி மிதவாதிகள் சொல்றாங்க. இது ரொம்ப மூடத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் வந்து கண்டிக்கிறாரு. அதே போன்று தீவிரவாதிகள் வெளிநாட்டு பொருட்களை புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்கத்தா காங்கிரஸில் கொண்டு வந்த தீர்மானத்தை எதிர்த்த மிதவாதிகளையும், அதே மாதிரி மிதவாதிகள் வந்து என்ன பண்றாங்க, தீவிரவாதிகள் அதாவது இவங்க வந்து சொல்றாங்க இது மாதிரி வெளிநாட்டு பொருட்களையும் புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்றது, மிதவாதிகள் வந்து அதை வந்து எதிர்க்கிறாங்க. தென்னகத்துக்கு வருகை தந்து வங்கத்து தீவிரவாதிகளின் தலைவரான பிபின் சந்திரபாலரை பாரதியார் ஆந்திராவுக்கு சென்று சந்தித்து சென்னைக்கு அழைத்து வந்தார். அதாவது திருப்பி வந்து தென்னகத்துக்கு வருகை வந்துட்டு வங்கத்து தீவிரவாதிகளின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிபின் சந்திரபால். அப்ப வங்காள சைட்ல உள்ள தீவிரவாதிகளின் தலைவர் யாரு, பிபின் சந்திரபால். இவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, அந்த சந்திரபாலரை பாரதியார் வந்து ஆந்திராவுல போய் மீட் பண்ணிருக்காரு. பாரதியார் வந்து அவரை போய் ஆந்திரால போய் மீட் பண்ணி சென்னைக்கு வந்து அழைச்சிட்டு வர்றாரு 1907 மே மாசம். அப்ப லாலா லஜபதி ராய் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட போது ஆங்கிலேய அரசாங்கத்தை கண்டித்தும் ராயின் தியாகத்தை பாராட்டியும் அதாவது லாலா லஜபதி ராய் வந்து கைது செய்யப்பட்டு ஜெயிலில் இருக்கிறாங்க. அப்ப ஆங்கில அரசாங்கத்தை கண்டித்தும் அந்த லாலா லஜபதி ராய் அவங்களோட தியாகத்தை பாராட்டியும் லஜபதி ராய் துதி, லஜபதி ராய் பிரபாவம் என்ற கவிதைகளை புனைந்தார். அவரை பத்தி 2 கவிதை வந்து எழுதியிருக்காரு. ஓகேங்களா? ஏற்கனவே எப்படி வங்க பிரிவினையில வங்காளத்தை பாராட்டி எழுதினாரு, அதே மாதிரி இங்க என்ன பண்ணிருக்காரு, லஜபதி ராயை பாராட்டி லஜபதி ராய் துதி, லஜபதி ராய் பிரபாவம் அப்படிங்கிற 2 கவிதைகளை எழுதியிருக்காரு. இதே மாதிரி அந்த சக்கரவர்த்தினி அப்படிங்கிற இதழ்ல ஒண்ணு எழுதினார்ல, யாரை பத்தி,
அந்த வந்தே மாதரம் பாடல் இருக்குல்ல அதை தமிழ்ல இது பண்ணி எழுதினாரு. இன்னொன்னு வந்து வஉசியை பத்தி என்ன சொன்னாரு, பாரத தீவை பெற்றெடுத்த 2 தவப்புலவர்கள் சுப்பிரமணிய ஐயர் வந்து நிதி திரட்டுறதை வந்து இந்தியா பத்திரிகையில எழுதினார். இந்த மாதிரி படிக்கிறப்ப நீங்க முன்னாடி போய் ரீகால் பண்ணிக்கோங்க, அப்பதான் ஞாபகத்துல இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி இங்க லாலா லஜபதி ராய்க்காக என்ன பண்ணிருக்காரு, லஜபதி ராய் துதி, லஜபதி ராய் பிரபாவம் என்ற கவிதைகளை புனைந்தார். மிதவாதிகளை கேலி செய்தும் தீவிரவாதிகளை புகழ்ந்தும் பல பாடல்களை, அதாவது மிதவாதிகளை வந்து கேலி பண்றாரு, தீவிரவாதிகளை புகழ்ந்து நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு. சூரத் காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்து கொண்டு திரும்பிய பாரதியார் அங்கு மிதவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே ஏற்பட்ட அமளி பற்றி விரிவாக எழுதியிருக்கிறார். எங்கள் காங்கிரஸ் யாத்திரை என்ற நூலை வெளியிட்டிருக்காரு. அதாவது சூரத் காங்கிரஸ் மாநாட்டுல 2 பேத்துக்கும் பிளவு ஏற்படும். ஓகேங்களா. சூரத் பிளவுன்னு தான் சொல்லுவாங்க. அந்த சமயத்துல நடந்த விஷயங்களை பத்தி எங்கள் காங்கிரஸ் யாத்திரை அப்படிங்கிற நூலை வந்து வெளியிடுறாரு. புதிய கட்சியினரின் கோட்பாடுகள் என்ற திலகரின் ஆங்கில சொற்பொழிவை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். இவர் வந்து திலகரோட புதிய கட்சியினரின் கோட்பாடுகள் அப்படிங்கிற ஆங்கில சொற்பொழிவு, அவர் வந்து ஆங்கில சொற்பொழிவு ஒண்ணு எழுதியிருக்காரு, புதிய கட்சியினரின் கோட்பாடுகள். ஓகேங்களா. இது நமக்கு புக்ல வந்து டெனன்ட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டின்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதான் நினைக்கிறேன். அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தமிழ்ல வந்து மொழிபெயர்த்திருக்காரு. யாரு, பாரதியார். தேசிய தீவிரவாதிகள் கட்சியின் தென்னக செயலாளரான வஉசி தீவிர பிரச்சாரத்திலும் போராட்டத்திலும் ஈடுபட்டிருந்த போது அவரின் அழைப்பின் பேரில் நெல்லை கலெக்டர் விஞ்சை சந்தித்தது தேசபக்தனுக்கு ஆங்கிலேயன் சொன்னது, ஆங்கிலேயனுக்கு தேசபக்தன் சொன்னது என்ற தலைப்பில் பாடினார். அதாவது இங்க என்ன சொல்றாங்க, தேசிய தீவிரவாதிகள் கட்சியின் தென்னக செயலாளரான வஉசி தீவிர பிரச்சாரத்திலும் போராட்டத்திலும் ஈடுபட்டிருக்கிறப்ப அவரின் அழைப்பின் பேரில் நெல்லை கலெக்டர் விஞ்சை சந்தித்ததை, ஓகேங்களா, வஉசி சொன்னதுனால திருநெல்வேலி கலெக்டர் விஞ்சை வந்து சந்திச்சிருக்காரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு, அதை பத்தி என்ன சொல்றாரு, தேசபக்தனுக்கு ஆங்கிலேயன் சொன்னது, ஆங்கிலேயனுக்கு தேசபக்தன் சொன்னது, ஓகேங்களா, அப்படிங்கிற ஒரு தலைப்புல இவர் வந்து பாடியிருக்காரு. வஉசி சிவா ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்து பின்னர் அவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்ட போது பாரதியார் நெல்லையிலேயே தங்கியிருந்த பல நாட்கள் நீதிமன்றத்திற்கு சென்று வழக்கு விசாரணையை கவனித்து வந்ததோடு இல்லாமல் வஉசி சிவா ஆகியோருக்கு சார்பாக சாட்சி சொல்லவும் தயாராகி இருந்தார். வழக்கு முடிந்த பின்பு வஉசிக்கு 40 ஆண்டும் சிவாவுக்கு 10 ஆண்டும், அதாவது இரட்டை தண்டனை அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். அதே மாதிரி இப்ப வஉசிக்கு எத்தனை வருஷம் ஜெயில் தண்டனை கிடைச்சிருக்கு, 40 வருஷங்கள், சிவாவுக்கு 10 வருஷங்கள். நீதிபதி பின்ஹே இவங்களுக்கு வந்து தீர்ப்பு சொன்னது யாருன்னா நீதிபதி பின்ஹி. அவரோட தீர்ப்பை வந்து எதிர்த்திருக்காரு பாரதியார். அதற்காக இந்தியா பத்திரிகை ஆசிரியரை கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதனால இந்தியா பத்திரிகை ஆசிரியரை கைது செய்ய உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு ஜட்ஜோட தீர்ப்பை பத்தி ஒரு எதிர்த்து இந்தியா பத்திரிகையில எழுதியிருப்பாரு, அதனால அதோட ஆசிரியரை கைது செஞ்சிருக்காங்க. அந்த பத்திரிகையின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தோன்னா எம் சீனிவாசன். அப்ப இந்தியா பத்திரிகையின் ஆசிரியர் எம் சீனிவாசன் கைது செய்யப்பட்டு 5 வருஷம் சிறை தண்டனை அடைஞ்சிருக்காங்க. சிறை செல்வதை தவிர்க்க விரும்பிய பாரதியார் என்ன பண்ணிட்டாங்க, புதுச்சேரிக்கு வந்து போயிட்டாரு. 1908 ஜூன்ல புதுச்சேரிக்கு போயிட்டாரு. தனது 27 வயதில் புதுவை புகுந்த பாரதியார் சிதம்பரனாரும் சிவாவும் சிறையில் கொடுமைப்பட்டதை அறிந்து குமுறினார், பதறினார், பாடினார். இந்தியாவிற்கு பிரிட்டிஷார் வழங்கிய மார்லி, அதாவது மிண்டோ மார்லி சீர்திருத்தத்தை கேலி பண்ணியிருக்காரு. வாஞ்சிநாதன் ஆஷை கொலை செய்த செய்தி கேட்டு அதிர்ச்சிட்டு இருக்காரு. அதை ஒரு துரதிருஷ்டமான சம்பவம், எதிர்பாராத விபத்து அப்படின்னு சொல்லி வர்ணிச்சிருக்காரு. இப்ப வாஞ்சிநாதன் ஆஷையை கொலை செய்ததை என்ன சொல்லியிருக்காரு, துரதிருஷ்டமான சம்பவம், எதிர்பாராத விபத்துன்னு சொல்லியிருக்காரு. ஆஷ் கொலையை வன்மையாக கண்டித்து எழுதினார் பாரதியார். அவருக்கு அரசியல் கொலையிலும் ஆயுத புரட்சியிலும் நம்பிக்கை இல்லை. அதாவது இந்த மாதிரி கொலை பண்றது, ஆயுதங்கள் ஏந்தி இது பண்றதுல அவருக்கு நம்பிக்கை இல்லை. அதனால ஆஷ் வந்து அவரை கொலை பண்ணதை வந்து அதாவது வாஞ்சிநாதன் கொலை பண்ணார்ல ஆஷா, அதை வந்து ரொம்ப வன்மையா கண்டிச்சு எழுதியிருக்காரு. புதுவை வாசம் பாரதியாரை தேசிய கவிஞராகவும் இலக்கிய படைப்பாளியாகவும் உரைநடை கட்டுரையாளராகவும் தத்துவ ஞானியாகவும் மனிதாபிமான முனிவராகவும், புதுவை தான் வந்து இவருக்கு எல்லாத்தையும் வந்து மாற்றிருக்குது. புதுவை புகலிட வாழ்க்கையில சலிப்பற்று தனது மனைவி மக்களோட தமிழ்நாடு, அப்போ புதுவையில இருந்து அவருக்கு போர் அடிச்சிருச்சு. அப்போ ஒய்ஃப் பிள்ளைங்களோட என்ன பண்ணிருக்காரு, தமிழ்நாடு திரும்பிய பாரதியார் கைது செய்யப்பட்டு கடலூர் சிறையில அடைக்கப்படுறாரு. 1918 டிசம்பர்ல நோய்வாய்ப்பட்ட பாரதியார் சில வாரங்களில் நிபந்தனையின் பேரில் விடுவிச்சிருக்காங்க. 1919 மார்ச் மாதம் ரவுலட் சட்டம் எதிர்ப்பு பற்றி தமிழ்நாட்டு தலைவர்களுடன் பேச சென்னை வந்த காந்தியடிகளை சந்தித்து, அப்ப 1919 ரவுலட் சட்டம், இதுக்காக காந்தி வந்து வந்திருப்பாங்களா, தமிழ்நாட்டு தலைவர்களோட பேச சென்னை வந்திருப்பாரு. அப்ப காந்தியை போய் இவர் மீட் பண்றாரு. மிதவாதியான பாரதியார் தீவிரவாதியாக மாறி பயங்கர புரட்சி வழியை தவிர்த்து அகிம்சவாதியானார். ஃபர்ஸ்ட் மிதவாதியாக இருந்த பாரதியார் திருப்பி தீவிரவாதியாக மாறி பயங்கர புரட்சி வழியை வந்து தவிர்த்துட்டாரு. அவருக்கு வந்து பிடிக்காம திருப்பி என்னவா மாறிட்டாரு, அகிம்சையில மாறிட்டாரு. தன் வாழ்நாளில் ஒருபோதும் பயங்கரவாத செயல்களுக்கு இடமளிக்க கூடாது என்பதை கருத்தில் அதனாலதான் வந்து அந்த வாஞ்சிநாதன் ஆஷ் சுட்டுக் கொண்டதுக்கெல்லாம் அவர் கண்டிச்சு எழுதியிருப்பாரு. தன் வாழ்நாளில் ஒருபோதும் பயங்கரவாத செயல்களுக்கு இடமளிக்க கூடாது என்பதை கருத்தில் கொண்டிருந்தார் என்று கூறுகிறார் வி வெங்கட்ராமன். அவர் தேசபக்தி பாடல்கள் மக்களிடையே நாட்டு விடுதலை உணர்ச்சி பெருக்கை ஏற்படுத்தின. ஓகேங்களா. இப்ப வந்து நம்ம
பாரதியார் வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்து வந்து வஉசி இருக்கு. இதுவே வந்து ரொம்ப லென்த்தாக போகும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி இந்த புக்கில் உள்ளதை இந்த மாதிரி டாபிக் வந்து உங்களுக்கு நடத்தலாமா என்ன, உங்களுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னங்க, அதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் நான் அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து போடுறதை பற்றி யோசிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.